அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட கருத்து பதிவு. ஒரு ஆசிரியராக குழந்தைங்கள நம்ம என்ன காமிச்சு வளர்க்குறோமோ அந்த ஆசை அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அந்த குழந்தைங்க கலர்ஸ் பார்த்து அட்ராக்ட் ஆகி இது வேணும் அது வேணும்னு கேட்கும். நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம பொருளாதார சூழ்நிலையும் அதுக்கு இடம் கொடுக்காது. ஒரு டிவியில் ஒரு பாட்டு காமிக்கிறீங்கன்னா, இந்த அண்ணா சூப்பரு, இங்கே பாரு அண்ணா ஆடுறாரு, இங்கே பாரு அண்ணா நடிக்கிறாரு, இங்கே பாரு அண்ணா சூப்பராக சண்டை போடாருன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்க்கணுன்னு அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் உங்களால் கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியாது. ஒரு யதார்த்தம். அவங்க ஒரு நடிகர்கள், அவ்வளோதான். அவங்களால நடித்து காசு சம்பாரித்து அவங்களுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு யாரும் அவங்க கொடுக்க போகிறதில்ல. ஏதாவது அவங்க தேசிய தலைவராக இருந்து மக்களுக்காக போராட்டம் பண்ணி பல முறை ஜெயிலுக்கு போய் தப்பான சில ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததுக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி திருத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம தலைவராக எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்முடைய தேசிய தந்தையாக இருக்கக்கூடிய காந்திஜியாக இருக்கட்டும், நம்முடைய அப்துல் கலாமாக இருக்கட்டும், விவேகானந்தரை பற்றி சொல்லிக் கொடுங்க, திருவள்ளுவரை பற்றி சொல்லிக் கொடுங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நாட்டில் நடந்தது. எவ்வளோ சயின்டிஸ்ட் சின்ன சின்ன குழந்தைங்க செஸ்ஸில் சாதிக்கிறாங்க, ஸ்விம்மிங்கில் குட்டாலீஸ்வரன்றவர் சாதிச்சார். எவ்வளோ அதெல்லாம் பற்றி அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள். இந்த ஹீரோலாம் சும்மா பொழுதுபோக்குக்காக நடிக்கிறவங்க தான். இன்றைக்கி ஏன் இந்த நான் பதிவிடுறேன் அப்படின்னா, பல குழந்தைகள் உயிருன்றது எத்தனையோ பெண்களுக்கு குழந்தைகளே பிறக்கிறதில்ல. கருத்தரிப்பு மையத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். நாம் அவங்களுடைய வேதனைகள், அவங்க ஒரு நாள் சந்திக்கக்கூடிய மன வலிகள் எவ்வளவோ இருக்குது. ஒரு குழந்தை அப்படின்றது ஒரு வாரிசு, ஒரு சமூகம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா தான் இங்கே போகணும், இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க அடம்பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி 9 குழந்தைங்களோட உயிர் போச்சா, எதிர்காலம் போச்சா, அப்பா அம்மாவோட நம்பிக்கை போச்சா, அரச மரமாக இருந்த குடும்பத்தை காக்க வேண்டிய ஆணி வேர்கள் போச்சா. இந்த வலி உங்களுக்கு காலத்துக்கும் இருக்கும். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே புரியும். இனிமேல் குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும், யாரை காமிக்கணும், என்ன பண்ணுன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நன்றி.